ஹலோ எவ்ரிவன், டுடே வந்து மே 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன இப்போ வந்து மே 24 அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா மே மந்த் நம்ம லாஸ்ட் மந்தில் ஒரு 6 டேஸ் மட்டும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெண்டிங் இருந்துச்சு வீடியோ போடாமல். ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்து இப்போ ஈவினிங் வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? மே மந்தில் மே 24, மே 27, மே 28, 29, 30, 31 இந்த டேஸ் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. அதை இன்னிலேருந்து ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க, மே மந்த் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள் மேம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பெண்டிங். இப்போது ஈவினிங் வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மே 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். ஓகே, நேஷ்னல் அஃபேர்ஸ் பாருங்கள். நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ராஜஸ்தான் விசிட் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு விசிட் போனாங்களே, அங்கே வந்து எதனா ஒன்று பண்ணுறதுக்காக தான் போவாங்க. கரெக்டாக இங்கே வந்து ராஜஸ்தானுக்கு போன ரீசன் வந்து அங்கே வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. வர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,000. இது எங்கன்னா ராஜஸ்தானில் பிகானர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தான். ஓகேங்களா? பிகானர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ராஜஸ்தானில் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசிட் போயிருக்காங்க. அங்கே வந்து டோட்டல் ப்ராஜெக்டோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 26,000. ஓகே, இப்போ அங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஓகேங்களா? பிகானர் ராஜஸ்தான்லேருந்து பந்த்ரா டெர்மினஸ் மகாராஷ்டிரா வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நியூவாக வீக்லி போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 103 அம்ரித் பாரத். இது எங்கன்னா 86 டிஸ்ட்ரிக்ட் அக்ராஸ் வந்து 18 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,100 crore. ஓகே, அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் தான் 103. எங்கன்னா 86 டிஸ்ட்ரிக்ஸு அக்ராஸ் 18 ஸ்டேட்ஸில் பார்க்கும்போது இதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னா 1,100 crore. இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனுமே அங்கே தான் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோட் அண்ட் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இது பண்ணியிருக்காங்க ஃபார் 3 வெஹிக்கல் அண்டர் ப்ராசஸ் வைடனிங் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நேஷ்னல் ஹைவே. இது வந்து 7 ரோட்வே ப்ராஜெக்ட். இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,850 crore. ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட் நவா சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் திட்வானாவில் 100 மெகாவாட் நவா சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 300 மெகாவாட் கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுமே வந்து பிகானரில் போட்டிருக்காங்க. 100 மெகாவாட் வந்து திட்வானா அப்படின்ற பிளேஸு. ஓகே, இது வந்து 300 மெகாவாட் வந்து பிகானர். ஓகே, இந்த நியூஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ராஜஸ்தான் விசிட் போயிருக்காங்க. அங்கே வந்து சம் இனாக்ரேட்டும் பண்ணியிருக்காரு, ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் லே பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் போனதுக்கான டோட்டல் வேரியஸ் ப்ராஜெக்டான ஒர்த்து பார்த்தீங்கன்னா 26,000. ஓகேங்களா? எங்கே அப்படின்னா பிகானர் ராஜஸ்தானில் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 103 அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரோட் அண்ட் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கன்னா நேஷ்னல் ஹைவேவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வைடனிங் பண்ணுறதுக்காக 7 ரோட்வே ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,850 crore. ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் அதில் வந்து நவா சோலார் ப்ராஜெக்ட் வந்து திட்வானா 100 மெகாவாட், கிரவுண்ட் மவுண்டட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து பிகானர் 300 மெகாவாட். அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபுல் நியூஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, அப்போ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கவர் ஆகிடும் உங்களுக்கு, ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பில். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம வெப்சைட்டில் ஒரு வாட்டி படிச்சுக்கிறது நியூஸை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். இங்கே வந்து இப்போ 103 அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 86 டிஸ்ட்ரிக்ஸு 16 ஸ்டேட்ஸ்க்குள்ளே இது பண்ணுறாங்கல்ல. இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் வந்து ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா February 2023. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ராஜஸ்தானோட சிஎம் நேம் வந்து பஜன்லால் சர்மா, கவர்னர் வந்து ஹரிபாவ் பஹதே, கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர், நேஷ்னல் பார்க் வந்து ரந்தம்பூர் நேஷ்னல் பார்க், சரிஸ்கா நேஷ்னல் பார்க்.
சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் சர்மா, கவர்னர் வந்து ஹரிபாவ் பஹதே, கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர், நேஷ்னல் பார்க் வந்து ரந்தம்போர் நேஷ்னல் பார்க், சரிஸ்கா நேஷ்னல் பார்க். ஓகே, செகண்ட் நியூஸ் போலாமா? டாக்டர் ஜிதேந்திர சிங் இருக்காங்கல்ல, இவர் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அதுக்கடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஜிதேந்திர சிங் இவர் வந்து என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காருன்னா சாகர் பவான் அண்ட் போலார் பவான் அப்படின்ட்டு 2 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சாகர் பவான் அண்ட் போலார் பவான், சாகர் பவான் அண்ட் போலார் பவான் எங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச்சில், நேஷ்னல் சென்டர் ஆஃப் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் இங்கே தான். இது எங்கே இருக்குன்னா வாஸ்கோடகாமா கோவாவில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா வாஸ்கோடகாமா கோவாவில் தான் இருக்குது. இங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாகர் பவான் போலார் பவான் அப்படின்னு 2 இனாகிரேட் பண்ணியிருக்காரு ஜிதேந்திர சிங். ஓகே, இதோட எய்ம் என்னென்னா போலார் ஸ்டடீஸ்லேயும் ஓஷன் ரிசர்ச் அண்ட் கிளைமேட் சயின்ஸில் இந்தியாவோட கெப்பாபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிதேந்தர் சிங் சாகர் பவான் போலார் பவான் அப்படின்னு 2 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா NCPOR மீன்ஸ் நேஷ்னல் சென்டர் ஆஃப் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் இங்கே தான். ஓகே, இப்போ இங்கே வந்து 25th நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச்சோட சில்வர் ஜூபிலி வந்து இப்போ நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஈவெண்ட் அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 பவானியும் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த போலார் பவான் அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போலார் அண்ட் ஓஷன் மியூசியம். இதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா 55 crore. சாகர் பவான் வந்து 13 crore இதுக்கான காஸ்ட். ஓகே, ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஜிதேந்திர சிங் இனாகிரேட் பண்ணுறது தான் 2 பவான். எங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச், இது எங்கே இருக்குன்னா வாஸ்கோடகாமா கோவாவில் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கான 25th ஆனிவர்சரி தான் சில்வர் ஜூப்ளி இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து நம்மளோட போலார் ஸ்டடீஸ் ஓஷன் ரிசர்ச் அண்ட் கிளைமேட் சயின்ஸ் வந்து இந்தியாவில் என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த 2 பவான் வந்து இனாகிரேட்டே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நியூஸ் படிக்கும் போது வெப்சைட்லேயும் இந்த பிடிஎஃபோ ஹேண்ட் பிடிஎஃபோ லைட்டாக ஆர்டர் எதுனா சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கும் போது அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இதற்கான காஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போலாருக்கு வந்து 55, ஆனால் போலார்ன்றது நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு போலார் அண்ட் ஓஷன் மியூசியம். ஓகேங்களா, சாகர் பவன் வந்து 35 crore. ஸோ இந்த நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச்சோட ஹெட் குவார்ட்டர் தான் வாஸ்கோடகாமா கோவா. டைரக்டர் வந்து தம்பன் மெலோட். ஓகே, இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ தேர்ட் நியூஸ் பாருங்கள். டைரக்டரேட் ஆஃப் எஸ்டேட், டைரக்டரேட் ஆஃப் எஸ்டேட்டு எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் கீழே 2016 ஆக்ட் கீழே. டைரக்டரேட் ஆஃப் எஸ்டேட் எதுக்கு கீழே அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி 2016 ஆக்ட் கீழே. ஓகேங்களா, என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4% ஹவுஸ் ரிசர்வேஷன் வந்து யாருக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா யாரெல்லாம் பர்சன் வந்து டிசபிலிட்டியோடு இருக்காங்களோ அவங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணது தான் வந்து 4% ஹவுசிங் ரிசர்வேஷன். இது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா GPRA கேட்டகரி. GPRA மீன்ஸ் ஜென்ரல் பூல் ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் கேட்டகரி கீழே ஆஃப் சுகன்யா பாரதிய அபியான். இதுக்கு கீழே தான் வந்து இந்த 4% ஹவுஸ் ரிசர்வேஷன் வந்து பர்சன் வந்து யாரெல்லாம் டிசபிலிட்டிஸோடு இருக்காங்களோ அவங்களுக்காக வந்து அகாமடேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஃபுல் நியூஸில் பாருங்கள். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக 4% வந்து ரிசர்வேஷன் இவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஆக்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 கீழே தான் இது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஆக்ட் கீழே தான். நெக்ஸ்ட் இந்த சுகம்யா பாரத் அபியான் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே தானே வந்து இந்த 4% ஹவுஸ் ரிசர்வேஷன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த சுகம்யா பாரதிய அபியான் வந்து 2015 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் லான்ச் பண்ணப்பட்டது. ஓகே,
நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் லால் கத்தார். ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ், 4th நியூஸ் பாருங்கள். ராஜீவ் ரஞ்சன் சிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங்கோட யூனியன் மினிஸ்டர் தான் ராஜீவ் ரஞ்சன் சிங். ஓகேவா, இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் ஆல்சோ. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லெட் பண்ணியிருக்காங்க, இன்டகிரேட்டட் அக்வா பார்க். ஓகேங்களா, இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 424 crore. இது எங்கன்னா கைலாஷ் சாகர் திரிபுரா அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 424 crore இன்டகிரேட்டட் அக்வா பார்க்குக்கான லேயர் ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்கீம்குள்ளே வருதுன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா கீழே தான் வருது. ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன மார்க் பண்ணுறாங்கன்னா 1 day ஃபிஷ் ஃபெஸ்டிவலுமே வந்து அகர்தாலா திரிபுராவில் வந்து மார்க் பண்ணி தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ஷோகேஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டோட அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஒன்றுமே கிடையாதுடா, இந்த நம்ம திரிபுராவில் நடக்கிற 1 day ஃபிஷ் ஃபெஸ்டிவல் அகர்தாலா திரிபுராவில் நடக்குது, அதை மார்க் பண்ணி தான் ஒரு இன்டகிரேட்டட் அக்வா பார்க்குக்கான லேட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறாங்க. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 424 crore. இது வந்து எங்கன்னா கைலாஷ் சாகர் திரிபுராவில் தான் இதுக்கான இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே இதை பண்ணுறாங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனாக்கு கீழே தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 42.4 crore. இங்கே வந்து 424 இருக்குது, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 42.2 crore 4 crore. இது நீங்கள் படிக்கும்போது இந்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பீகார் வந்து ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் பையர் செல்லர் மீட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்டர்நேஷ்னல் பையர் செல்லர் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பீகார் தான். ஓகேங்களா, இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இவங்க, தென் வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸிங் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, தென் டிபிசிஐ ட்ரேட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் பையர் செல்லர் மீட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா பீகார் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கியான் பவான் பாட்னாவில் தான் வந்து இது நடந்திருக்கு. ஓகேங்களா, இதோட மெயின் எய்ம் என்னென்னா கிரியேட் டைரக்ட் மார்க்கெட் லிங்கேஜஸ் பிட்வீன் எம்எஸ்எம்இ ஸ்மால் எல் குரூப் ஆஃப் பீகார். அவங்களுக்கு ஒரு டைரக்ட் மார்க்கெட் லிங்கேஜ் வந்து அவங்களோட ஸ்டேட்டில் இருக்க எம்எஸ்எம்இக்கும் ஸ்மால் எல் குரூப்புக்கும் டைரெக்டாக லிங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் பையர் செல்லர் மீட் வந்து பீகாரே வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை ஆர்கனைஸ் பண்ண 3 ஆர்கனைசேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இன்னொன்று ட்ரேட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் பீகாரும் லுலு குரூப் இன்டர்நேஷ்னல், இவங்க வந்து யூஏஇ சேர்ந்தவங்க. இவங்க எதுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலை வந்து பூஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து பீகாரோட லிச்சிஸ்க்கான ஷெல்ஃப் லைஃப்பை வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 6th நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹீ0 எஃப்ஐஆர் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. த்ரூ எது மூலமானு பார்த்தீங்கன்னா I4C, அது I4C நாட் IHC, I4C. சப்போஸ் உங்களுக்கு எதுனா புரியலன்னா நான் இங்கே மிஸ்டேக் சேஞ்ச் பண்ணுறேன்ல, அப்போ நீங்களும் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, I4C மீன்ஸ் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகேங்களா, இது மூலமாக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0
எலக்ட்ரிக் ஜீரோ எஃப்ஐஆர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் ஜீரோ எஃப்ஐஆர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எய்மே என்னென்னா சைபர் ஃபினான்ஷியல் க்ரைம் அகைன்ஸ்ட் நடக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக தான். இந்த எலக்ட்ரானிக் ஜீரோ எஃப்ஐஆர் வந்து என்னெல்லாம் எனேபிள் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபார் சைபர் ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட் இன்வால்விங் எ லாஸ் வந்து 10 lakh அண்ட் அபவ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சைபர் இதுனால உங்களுக்கு 10 lakh அண்ட் அபவ் லாஸ் ஆகுதுன்னா அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லா எஃப்ஐஆர்ஸுமே வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த E0 இந்த பாயிண்ட் படிங்க புரியும். E0 FIR initiative enable automatic registration of FIR for cyber financial complaint involving a loss வந்து 10 lakh and above இருந்துச்சுன்னா reported through the New Delhi based National Cyber Crime Reporting Portal for the Cyber Crime Helpline 1930. ஸோ 10 lakh and above வந்து உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன ஆகிடும்னா அதில் எனேபிள் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், நேஷ்னல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டட். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் பாருங்கள், ஓகே, இது வந்து குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் டேட்டா. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆண்டிட்டன் இந்த இதுக்கு மட்டும் புரியலைன்னா நீங்கள் இதை பாருங்கள். ஓகேங்களா, வெப்சைட் பாருங்கள், குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் டேட்டா. இதில் என்ன ஷோ பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து 18,200 ஹெக்டர் ஆஃப் ப்ரைமரி ஃபாரஸ்ட் இன் 2024 லாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரம் 17,700 2023 இருந்துச்சு. இப்போ வந்து 18,200 ஹெக்டர் ப்ரைமரி ஃபாரஸ்ட் வந்து இந்தியா வந்து லாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா வந்து 348 ஆஃப் ஹியூமிடிட்டி ப்ரைமரி ஃபாரஸ்ட் வந்து 2002 and 2024 லாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 231 மில்லியன் ஆஃப் ட்ரீ கவர் சின்ஸ் 2001 103 கிலோட் ஹியூமிட் ப்ரைமரி ஃபாரஸ்ட் பிட்வீன் 2019 and 2024 இந்தியா வந்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இழந்த அந்த இது டேட்டாஸ் தான் வந்து இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் டேட்டா. ஓகே, இதில் வந்து அசாம் தான் வந்து ஹையஸ்ட் ட்ரீ கவர் லாஸ் அட் 340 பில்லியன் பிட்வீன் 2001 and 2004. அசாம் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹையஸ்ட் ட்ரீ கவர் லாஸ் வந்து 2001 to 2024 வந்து இவங்க தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, இந்த ஆர்டருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டாப்ஸ் 2010 ரிப்போர்ட் படி டாப் 7 ரீஜியன்ஸ் வந்து இந்தியாவில் 51% ஆஃப் ஆல் ட்ரீ கவர்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசாம், சத்தீஸ்கர், கேரளா, ஒடிஷா, கர்நாடகா. ஓகே, ஸோ இந்த குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ப்ரைமரி ஃபாரஸ்ட் லாஸ்ட் இழந்த டேட்டாஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு GFW இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு USA பேஸ்டு வேர்ல்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட்டு. இவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணி தராங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த குளோபல் ஃபாரஸ்ட் வாட்சோட இவங்க வந்து வேர்ல்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட்டு இவங்க லான்ச் இன் 2014. ஓகேங்களா, தென் வந்து ரோம், இட்டாலி இருக்காங்கல்ல, ரோம் இட்டாலி பேஸ்ட் யுனைடெட் நேஷனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனில் இந்தியா வந்து செகண்ட் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் இது வந்து ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வேர்ல்டு பிட்வீன் 2015 and 20 அந்த இயரில். ஓகே, இதில் வந்து இவங்க வந்து 6.68 lakh ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து ஆனுவலி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேசில் தான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்காங்க. ஓகே,
ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டிஃபாரஸ்டேஷனில். தென் வந்து இந்த டேட்டாஸ்மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து நம்மளோட ப்ரைமரி ஃபாரஸ்ட் இங்கேயும் வந்து இயர் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே, ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹல்கேரியா இருக்காங்கல்ல, என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிக்ஸோட பேக்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட நியூ மெம்பராக வந்து ஹல்கேரியா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஹல்கேரியா வந்து பிரிக்ஸோட பேக்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட நியூ மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க ஹல்கேரியா. ஓகே, இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா தில்மார் ரவுசஃப் நேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்க்கோட பிரசிடெண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹல்கேரியா பிரிக்ஸோட பேக்டு என்டிபி ஆஸ் ஏ நியூ மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டில்மார் ரவுசஃப் என்டிபியோட பிரசிடெண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி பிரிக்ஸில் இருக்க கண்ட்ரிஸ் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நியூ மெம்பராக ஜாயின் பண்ணுற கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. ஓகே, ஹல்கேரியாவோட பிரசிடெண்ட் வந்து ஹப்தல் மஜித் தெபவுன், கேபிட்டல் வந்து ஹல்கயஸ், கரன்சி வந்து ஹல்கரியன் தினார். ஓகே, தேர்ட் நியூஸ், ஹென்லே அண்ட் பார்ட்னர்ஸும் நியூ வேர்ல்டு வெல்த் ரெண்டு பேரும் சேர்ந்து 4th ஆனுவல் எடிஷன் ஆஃப் வேர்ல்டோட வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹென்லே அண்ட் பார்ட்னரும் நியூ வேர்ல்டோட வெல்த்தும் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4th ஆனுவல் எடிஷன் ஆஃப் வேர்ல்டோட வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மும்பை வந்து 27th ரேங்க்கில் இருக்காங்க. ஓகேங்களா, 51,000 மில்லியனரிஸ் 25 பில்லியனரிஸோட. ஸோ இந்த ரிப்போர்ட் பாருங்கள். ஸோ நம்மளோட வேர்ல்டுலேயே டாப் 5 வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ் 2025ன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி யூஎஸ்ஏ, நெக்ஸ்ட்டு பே ஏரியா யூஎஸ்ஏ, 3rd டோக்கியோ ஜப்பான், சிங்கப்பூர் 4th பிளேஸில் இருக்காங்க, லாஸ் ஏஞ்சலஸ் யூஎஸ்ஏ 5th பிளேஸில் இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வேர்ல்டுலேயே வந்து டாப் 5 வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ்னால் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். தென் வந்து நம்ம இந்தியாவில் மும்பை வந்து 27th வெல்த்தியஸ்ட் சிட்டியில் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியா வந்து 27th ரேங்க். ஸோ ஹென்லே அண்ட் பார்ட்னர் வந்து நியூ வேர்ல்டு வெல்த்தோடு சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ டாப் 5 வேர்ல்டோட வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ்மே ஞாபகம் வச்சுக்கணும். தென் வந்து டெல்லி வந்து 39th பொசிஷன் வாங்கியிருக்காங்க. யூஎஸ்ஏ தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மில்லியனரிஸ் இருக்கிறதுனால இவங்க தான் வந்து டாப் 50லேயே 11 சிட்டிஸ் வராங்க. யூஎஸ்ஏ சேர்ந்து 11 சிட்டிஸ். ஓகே, சைனா ஷென்ஷன் சிட்டி வந்து எமர்ஜ்ட் அஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி. டோக்கியோ ஸ்டாண்ட் அஸ் ஏஷியாவோட வெல்த்தியஸ்ட் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்டர் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நியூ வேர்ல்டு வெல்த்தோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஹென்லே பார்ட்னரோட ஹெட் குவார்ட்டர் வந்து லண்டன், யுனைடெட் கிங்டம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு லைசன்ஸ் எதுக்காகனா குவிக் பே கெட் பேக்காக. இது எந்த ஆக்டுக்கு இல்லைன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 கீழே தான். ஓகே, ஆர்பிஐ வந்து இப்போ யாருக்கு வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டராக வந்து லைசன்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா குவிக் பேக்கும் கெட் பேக்கும். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே வந்து குவிக் பே அப்படின்றது ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் ஆஃப் நியூ டெல்லி. கெட் அது வந்து கீட்டி பேன்னு வரும். இங்கே கெட் பேன் இருக்குது, அங்கே இ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஸ்பெல்லிங் எழுதுறேன், GETE கிட்டி பே. ஸோ இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் காமர்ஸ் சொல்யூஷன் கம்பெனி. இவங்க ரெண்டு பேருக்குமே தான் வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு பிரின்சிபல் அப்ரூவல் வந்து ஆர்பிஐ வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
தென் வந்து கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் இந்தியாவோட ஹோம் லோன்ஸ் லிமிட்டடை வந்து செல் பண்ண போகிறாங்க. டு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீவர் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு 267 crore வந்து செல் பண்ணுறாங்க. கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட் கேபிட்டல் இந்தியா ஹோம் லோன்ஸ் லிமிட்டெடுக்கு வீவர் ஓகேவா வீவர் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 267 crore வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல் பண்ண போகிறாங்க. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வராங்க. இவங்களும் ஆதித்யா பிர்லா கேபிட்டலாகவும் சேர்ந்து கிரெடிட் ஆக்சசிபிலிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அக்ராஸ் இந்தியாவில். ஓகே, இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இவங்க 2 பேரும் சேர்ந்து கிரெடிட் ஆக்சசிபிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அக்ராஸ் இந்தியா. ஓகே, திஸ் இஸ் தேர்ட் நியூஸ். திஸ் ஒன் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட யார் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கிரெடிட் ஆக்சஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் நியூஸ். இந்துஸ்லாண்ட் பேங்க் வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா அட்டல் இன்குபேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேரோட தான் இங்கே சைன் பண்ணியிருக்காங்க. அட்டல் இன்குபேஷனோட அட்டல் இன்குபேஷனோட சென்டர் சாஃப்ட்வேர் கூட தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. யாருக்காகனா ஸ்டார்ட் அப் அண்ட் எம்எஸ்எம்இஸ் இருக்காங்களா இந்தியாவில், அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்துஸ்லாண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அட்டல் இன்குபேஷன் சென்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட், அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பார்க் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட், இவங்க கூட வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் என்னென்ன கீ ஃபீச்சர் வந்து இந்த கொலாபரேஷன்லாம் நடக்க போகுதுன்னா ஸ்பெஷலைஸ்டு கரண்ட் அக்கௌண்ட் இருக்க போது, மென்டர்ஷிப் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், ஆப்ரேஷனல் சப்போர்ட், இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் நியூஸ். எஸ்பிஎம் பேங்க் இந்தியாவும் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸும் வந்து ரீட்டைல் ஃபினான்ஷியல் சர்வீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஃபர்தர் அவங்க கஸ்டமர்ஸ்க்காக. எஸ்பிஎம் பேங்க் இந்தியாவும் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் சேர்ந்து ரீட்டைல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஃபார் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக. ஓகேங்களா, எஸ்பிஎம் மீன்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மௌரிஷியஸ். ஓகே, இவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸோட எம்ஓயு சைன் பண்ணி அவங்களோட ரீட்டைல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்காக இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, தென் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆர்பிஐ வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா என்இஎஸ்எஃபியோட ரீநேமிங்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைஸ் எஸ்எஃபியாக மாற்ற போகிறாங்க. என்இஎஸ்எஃபின்றது நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை இப்போ ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபாலோயிங் மர்ஜர் ஆஃப் ஸ்லைஸ் வந்து ஏன் ஆக்சுவலி இந்த ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட மர்ஜ் பண்ணுறதுனால என்இஎஸ்எஃபியை ஸ்லைஸ் எஸ்எஃபியை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஷெட்யூல்டு பேங்க் அண்டர் த ஆர்பிஐ 1934 கீழே தான் வந்து இந்த சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, ஆக்சுவலி ஸ்லைஸுன்றது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிடையாது. பட் ஆனால் நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ன்றது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கரெக்டாக? ஸோ ஆனால் இந்த ஸ்லைஸ் அப்படின்றது ஒரு பெங்களூர் பேஸ்டு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் தான் ஸ்லைஸ். ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்இஎஸ்எஃபியோட மர்ஜ் பண்ணி ஸ்லைஸோட ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குன்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகே, ஆஃப்டர் ஆர்பிஐ அப்ரூவல். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஐசிஆர்ஏ வந்து என்னதுன்னா இவங்க வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, கரெக்டாக குருகிராம் ஹரியானா பேஸ்டு.
இவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் வேல்யூ ஆடடும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து படிச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆனால் இப்போ நியூஸில் நான் சொல்லிடுறேன். ஆனால் வந்து எப்போவுமே எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஓகே. ஸோ ஐசிஆர்ஏ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 2025ல் 6.9% வந்திருக்காங்க. Q3 ஃபினான்ஷியல் இயர் 25லேருந்து Q4 ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 6.9 6.2லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 9.2 இருந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் 6.3 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து Q3 ஃபினான்ஷியல் 25ல் 6.2 இருந்திருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல் 6.3 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 8.6% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல் 6.9% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் வந்து இது சேஞ்ச் ஆகும். அதனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ், ஃபிட்ச் ரேட்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட மீடியம் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியலோட இதுவும் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6.4% ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 6.2லேருந்து. ஓகே. ஃபிட்ச் ரேட்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவோட மீடியம் டேர்ம் க்ரோத் ஃபிட்ச் ரேட்டிங் வந்து இந்தியாவோட மீடியம் டேர்ம் க்ரோத் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6.4% வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு ஃப்ரம் 6.2லேருந்து 6.4 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார் 5 இயர்ஸ்க்கு ஃபிட்சி ரேட்டிங் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட மீடியம் டேர்ம் க்ரோத்தோட பொட்டென்ஷியல் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க 6.2லேருந்து 6.4க்கு. ஓகே. நெக்ஸ்ட் அக்விசிஷன் அண்ட் மர்ஜர்ஸ், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட என்டையர் 20.90 ஸ்டேக் வந்து எங்கன்னா இந்தியாவோட ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து சேல் பண்ணுறதுக்காக. யாருக்காகனா ஹத்தம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெடுக்கு சேல் பண்ணுறதுக்காக. ஃபார் எவ்வளோ க்ரோருக்குனா 34.04 க்ரோருக்கு. ஓகே. 34.04 க்ரோருக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க சேல் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இங்கே ஸ்டேக்கோட ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. இதை மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க, எழுதிடுறேன். நீங்கள் படிக்கும் போதும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? 20.90% ஸ்டேக் வந்து இந்தியன் பேஸ்டு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்கிறத வந்து 34.04 க்ரோருக்கு வந்து ஹத்தம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெடுக்கு சேல் பண்ண போகிறாங்க. ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சும் ப்ளஸ் வந்து நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரிஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரீ மான்சூன் ஃப்ளைட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபார் இண்டிஜினியஸ் ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ப்ரோட்டோடைப்காக. ஓகே. இது வந்து ஆல்டிடியூட் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்குன்னா 24,000 ஃபீட் வந்து ரீச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா இது ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்ச் எங்கன்னா சித்ராதுர்கா கர்நாடகாவில். ஓகே. ஸோ கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரீ மான்சூன் ஃப்ளைட் டெஸ்ட்டு. ஓகேங்களா. இது வந்து எங்கன்னா ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்மோட ப்ரோட்டோடைப்காக. ஓகேங்களா. எவ்வளோ ஆல்டிடியூட் ரீச் பண்ணியிருக்குன்னா 24,000 ஃபீட் ரீச் வந்து ஆல்டிடியூட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட்டு செகண்ட் நியூஸ் பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ்ஏவோட பிரசிடெண்ட் வந்து என்ன அனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 175 பில்லியன் கோல்டன் ட்ரோன் டிஃபென்ஸ் பிளான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனேபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே ட்ரோன் ஸ்பெல்லிங் எம்இன்னு இருக்குது. ட்ரோன் என்இ. டிஃபென்ஸ் பிளான்க்கு டு கவுண்டர் டிஃபென்ஸ் த்ரெட் பண்ணுறதுக்காக. ஓகே.
ஸோ அபவுட் கோல்டன் டோம் சிஸ்டம் அப்படின்னா என்ன? சாரி, இது டோமா? ஓகே, சாரி, இது கோல்டன் டோமு, இங்கேயே ட்ரோம்னு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ டோம், DOME, கோல்டன் டோம். ஓகே, இந்த கோல்டன் டோம் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது பாருங்க. சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே பாருங்கள், யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து 175 பில்லியனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டன் டோமை வந்து அன்வேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் த்ரெட்டை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இது வரைக்கும் புரியுதுங்களா? இந்த நியூ டிஃபென்ஸ் பிளான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பை டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இது எப்போ வந்து செகண்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில். ஓகே, இந்த கோல்டன் டோம் அப்படின்றது வந்து எது மூலமாக இன்ஸ்பயர் பண்ணி பண்ணப்பட்டதுன்னா இஸ்ரேல் பேஸ்டு அயர்ன் டோம் அப்படின்ற டிஃபென்ஸ் ஷீல்டு மூலமாக தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த கோல்டன் டோம் அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் மைக்கேல் கியூட்லின், இவர் வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஸ்பேஸ் ஆப்ரேஷன். இவரை வந்து லீட் ப்ரோக்ராம் மேனேஜராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் மைக்கேல் கியூட்லினை வந்து யூஎஸோட ஸ்பேஸ் ஃபோர்ஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லீட் ப்ரோக்ராம் மேனேஜராக. ஸோ யூஎஸ்ஏவோட ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன் டிசி, கரன்சி வந்து US டாலர். தென் தேர்ட் நியூஸ் பாருங்கள். ஸோ இந்த ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு ரிசர்ச், இந்த பாருங்கள், ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் டீம் வந்து ஓகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சோடியம் லோ பேட்ரி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 80% சார்ஜ் வந்து 6 மினிட்ஸில் ரீச் பண்ணுது. எதை யூஸ் பண்ணினா நாசிகான் டைப் கேத்தோட் அண்ட் ஹேனோட யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதை யார் லெட் பண்ணுறாங்கன்னா பிரேம்குமார் செங்குட்டவன் அண்டு பிப்லப் பத்ரா, இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட் பண்ணியிருக்காங்க இந்த டீமை. ஓகே, ஸோ இதில் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சோடியம் லோ பேட்ரி அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதை யூஸ் பண்ணினா கேத்தோட் அண்ட் ஹேனோட் வந்து யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் நியூஸ். ரிசர்ச் டீம் வந்து ஃப்ரம் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வெஸ்ட் பெங்கால்லேருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா நியூ ஸ்பீஷியஸ் ஆஃப் ஃப்ரீ லிவிங் மெரைன் நெமட்டோட வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன நேம் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபெரோனஸ் ஜைராஜ் பியூரி டேட்டா ரிஸ்வி 2025 தேர்ட் ஸ்பீஷியஸ் இன் ஃபெரோனஸ் ஜினஸில். ஓகேங்களா, இது வந்து தமிழ்நாடு கோஸ்ட்லேருந்து தான் இது பண்ணியிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணது வந்து ஜூடாக்ஸா. இதுக்கு வந்து எதுக்கு அப்புறமா நேம் ஆஃப்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஹான்ஜியம் ரிஸ்வி ரித்திகா தட்டாக்கு அப்புறமா தான் நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்விரான்மெண்டல் நியூஸ். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து சஸ்பென்ஷன் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆன் எது மேலே பார்த்தீங்கன்னா காங்கோஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் மேலே. இவங்க வந்து ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஓகே, இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபீஃபா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காங்கோ ரிபப்ளிக்கோட ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஃபைனலாக ரிவிஷனில் பார்த்துக்கலாம். ஸ்டேட் நியூஸ் பாருங்கள். கேரளா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா டு மேண்டேட் ரோபோட்டிக் எஜுகேஷனை வந்து கொண்டு வந்ததில். ஓகேங்களா, ஃபார் கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோபோட்டிக் எஜுகேஷன் வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கைட். ஓகே, கைட் மீன்ஸ் கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன். இவங்க தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் பெனிஃபிட் ஆகிறது 4.3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர் நியூலி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட கரிக்குலமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து த வேர்ல்ட் ஆஃப் ரோபோட் அப்படின்ட்டு ஒரு சாப்டரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. தென் வந்து மல்டிலிங்குவல் ஆக்சஸ் என்னென்ன லாங்குவேஜ்னால் மலையாளம், இங்கிலீஷ், தமிழ், கன்னடா, இந்த 4 இதுவுமே வந்து இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஐ மீன் மல்டிலிங்குவல் ஆக்சஸ்னால் இவங்க டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த லாங்குவேஜில் தான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன் 2025 ஏஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரிக்குலம் ஃபார் கிளாஸ் 8, 9, 10க்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கேரளா வந்து லீடர் பொசிஷனில் இருக்காங்க. எதுலனா டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷனில். ஓகே. ஸோ கரிக்குலம் டிசைன் பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் ரோபோட் அப்படின்ற ஒரு டெடிக்கேட்டட் சாப்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாஸ் 10th டெக்ஸ்ட் புக்கில் வந்து இது கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குது அப்படின்ட்டு இந்த ரோபோட் கரிக்குலமில். ஓகே. ஸோ அவ்வளோதான் May 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொஞ்சம் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் வேறு பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் லிங்க் பண்ணுறேன். ஓகேங்களா. கிளியராக இருக்க பிடிஎஃப். ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நான் வந்து சீக்கிரம் LBO எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன்ஸ் வந்து கொண்டு வருவேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.